ஹாய், வெல்கம் டு T2G சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 10 சீக்ரெட்ஸ் ஆஃப் சக்ஸஸ். ஸ்டூடெண்ட்ஸோட டாப் 10 சீக்ரெட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வெற்றி அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. ஒரு தனி நபராக இருக்கிற ஒருத்தவங்க அடைய விரும்புகிற ஒரு குறிக்கோள். இப்போ அவங்க என்னோடய கோல் இதுதான் அப்படின்னு செட் பண்ணிவிட்டு அந்த வெற்றியை அடையிறதுக்காக அவங்க பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த வெற்றிக்கான பாதை எப்போதுமே ஸ்ட்ரைட் லைன். நம்ம இப்போ ஒரு ஊருக்கே போகிறோம் அப்படின்னா ரோடு நேராக இருக்குது, வளைஞ்சு வளைஞ்சு தானே இருக்குது. அதே மாதிரி தான் வெற்றிக்கான பாதையும் எப்போதுமே நேராக இருக்கிறது கிடையாது. அதுக்கு அந்த வெற்றியை அடையணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் தேவை, விடாமுயற்சி, இன்னும் நிறைய கொள்கைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த வெற்றியை அடையணும் அப்படின்னா டாப் 10 ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஆராயணும். இந்த ரகசியங்கள் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி எந்த விதத்தில் ஒத்து வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது டிஃபைன் யுவர் விஷன். நம்ம விஷன் அப்படின்னாலே தெரியும், நம்ம பார்வை. நம்மளோட பார்வையை வரையறுக்கணும். நம்ம எதை அடையணும் அப்படிங்கிறத விரும்புகிறோமோ அதை தெளிவான பார்வையோடு நம்ம அதை பார்க்கணும். அப்படி பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா வெற்றி தொடங்கிடும். உங்கள் இலக்குகளை மற்றும் கனவுகளை வரையறுக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம டைம் ஒதுக்கணும். மேலும் அதை அடையிறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, அதுக்கு ஒரு மைண்ட் மேப் மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை நோக்கி நம்மளோட பார்வை, கவனம் இது எல்லாமே இருக்கணும். நம்ம எதுக்காக பாடுபடுறோம் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி ரிமெம்பர் பண்ணிக்கணும். நம்ம இதை நோக்கி தான் போகிறோம் அப்படிங்கிறத ஒரு டைமும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த விஷன் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், செட் ஸ்மார்ட் கோல்ஸ். இப்போது ஸ்மார்ட் இலக்குகளை நம்ம அமைக்கணும். இப்போ ஸ்மார்ட் இலக்குகள் ஒரு குறிப்பிட்ட அளவிடக்கூடியதாக இருக்கும், அடையக்கூடியதாக இருக்கும், பொருத்தமானதாக இருக்கும், சில காலக்கெடுவை கொண்டதாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி அந்த கோல்ஸ் பூர்த்தி செய்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யணும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஸ்மார்ட் கோல்ஸை நம்ம அமைக்கும்போது நம்மளோட முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையான சில சேஞ்சஸ் நம்ம செஞ்சிட்ருக்கணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கோல் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த கோலை நோக்கி நம்ம போக முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், டெவலப் எ க்ரோத் மைண்ட் செட். இப்போது வளர்ச்சி மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும். ஓகே, கோல் செட் பண்ணிட்டோம், விஷன் செட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம அதை எப்படி நம்ம மைண்ட் செட்டை க்ரோத்தை வளர்த்துக்கிறது அப்படின்னா நம்ம அதை வளர்த்துக்கணும் அப்படின்னா நிறைய அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு, புத்திசாலித்தனம் இதெல்லாம் தேவை. ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கியமாக நம்பிக்கை தேவை. நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போது நம்மளே படிக்கிறோம் அப்படின்னா படிக்கிறதுங்கிறது நம்மளோட தனிப்பட்ட நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஹார்ட் ஒர்க்கு, நம்மளோட வளர்ச்சி. ஸோ அதுக்கு நிறைய சவால்கள்லாம் இருக்கும் லைஃப்பில். இப்போ அதையெல்லாம் நம்ம அந்த சவால்களை எதிர்நோக்கி தான் நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். நம்ம தோல்வியை வெற்றிக்கான படிக்கற்களாக ஏற்றுக்கணும். எனக்கு தோல்வி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடக்கூடாது. எவ்வளவு தான் பின்னடைவுகளை எதிர்கொண்டாலும் நேர்மறையான அணுகுமுறையை தான் நம்ம அந்த அணுகுமுறையை நோக்கி தான் நம்ம போகணும். ஸோ அப்படி போனால் மட்டும்தான் நம்மளோட மைண்ட் செட்டை நல்லா வளர்க்க முடியும், நம்மளோட கோலையும் நல்லா அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், டேக் மேசிவ் ஆக்ஷன். அதாவது சரியான நடவடிக்கை எடுக்கணும். வெற்றிக்கு செயல் தேவை. உங்களோட இலக்குகளை நீங்கள் அடைஞ்சதும் அதை அடையிறதுக்கு நிலையான கவனம் செலுத்தும் நடவடிக்கையை நம்ம எடுக்கணும். இப்போ நம்மளோட கோல் ஒரு சிறிய பணிகளாக அதை இருக்கும்போது அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். தினசரி அதை செய்யணும். இப்போ நம்ம டைம் பிளான்லாம் போடுவோம் இல்லையா, படிக்கிறதுக்கெல்லாம் பிளானிங் போடுவோம். ஸோ அது சின்ன ஒரு லெசனாக இருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கான பிளான் போடணும். காலப்போக்கில் நம்ம அது முயற்சி செய்ய அது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம நிறைய ஷெட்யூல்லாம் போட்டு படிச்சிருக்கோம். டைம் பிளான் பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் போக போக என்ன ஆகும், அது நமக்கு பழகிடும், நமக்கு ஈஸியாகிடும். நம்ம அந்த பிளானிங் இல்லாமலே நம்மளால் அடுத்தது எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு அது பழகிடும். ஸோ அது மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டாக இருக்கும். கல்டிவேட் டிசிப்ளின். 5th ஒன், இது ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஸோ 5வது சீக்ரெட் ஆஃப் த சக்ஸஸ், ஒழுக்கம்தான் வெற்றிக்கு அடித்தளம். நம்மக்கிட்ட படிப்பு வந்திருக்கலாம், நம்மளோட கோலும் சூப்பரான கோலாக இருக்கலாம், எல்லா விஷயத்துலையும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட பிஹேவியர் சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணினாலும் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். நம்ம எவ்வளோ தான் கோலில் போய் அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும், நல்லா படித்தாலும், நம்ம எவ்வளோ தான் நம்ம மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டாலும் இந்த பிஹேவியர் சரியில்லை அப்படின்னாக்கா எல்லாமே
வேஸ்ட்டு தான். ஸோ உங்களோட கோலை அடையிறதுக்கு நமக்கு ஒத்து போகிறது நல்ல பழக்க வழக்கங்களும் நம்மளோட நல்ல நடைமுறைகளையும் நம்ம வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஸோ சீக்ரெட் ஆஃப் த சக்ஸஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட வேகம் குறைஞ்சாலும் நம்மளோட பணியில் என்ன பண்ணணும், நம்ம எப்போதுமே உறுதியாக இருப்போம். நம்ம ஒரு டைம் பிளான் போட்டு தான் நம்ம செஞ்சுட்ருப்போம். நமக்கு நிறைய கவனச்சிதறல்கள்லாம் வரும், அதையெல்லாம் நம்ம அகற்றிடணும். ஸோ நமக்கு நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு சவாலை எல்லாம் எதிர்கொள்ளணும். ஒழுக்கம் நல்ல பாதையில் நம்மளை அழைச்சிட்டு போகும். ஸோ நம்ம நல்ல பாதையில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கம் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்மளோட பாதையும் நல்ல ஒரு வழியாக இருக்கலாம், நம்ம முன்னேற்றமும் நல்ல முன்னேற்றமாக மாறும். ஸோ நம்ம பிஹேவியர் எப்போதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு 6th ஒன், சீக் நாலேஜ் அண்ட் லேர்ன் கண்டினியூஸ்லி. அறிவை தேடுங்கள் மற்றும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது நம்ம அறிவை தேடிட்டே இருக்கணும். நம்ம ஓரளவு படிச்சிட்டோம், நிறைய டிகிரி படிச்சிருப்போம். ஸோ எம்எஸ்சி, எம்ஃபில், டாக்டரேட் இப்படி நிறைய டிகிரி படிச்சிருப்போம். ஸோ நம்ம இவ்வளோ முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே படிக்கிறத நிறுத்தக்கூடாது. நம்ம படிப்புக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. நம்ம எவ்வளோ காலம் நமக்கு டேலண்ட் இருந்தது, ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். எந்த துறையோட படிப்பை வேணாலும் நம்ம படிக்க முடியும். நமக்கு தேவை அந்த படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, நம்மளால் முடியும் அப்படிங்கிற, இது நம்மளை மட்டும் சார்ந்த விஷயம். ஸோ மற்றவங்க நம்மளை கம்பல் பண்ணக்கூடாது. நமக்கே அதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம அது சம்மந்தமான அறிவு மற்றும் திறனை தேட ஆரம்பிக்கணும். இப்போ புத்தகங்களை நிறைய புக்ஸ் படிக்கணும். இப்போ நிறைய பட்டிமன்றம், கருத்தரங்கு இதிலெல்லாம் நம்ம கலந்துக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நம்மளை ஊக்குவிக்கக்கூடிய, சவால் விடக்கூடிய அந்த நபர்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். இப்போ நிறைய பேர் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க, நிறைய பேர் உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பாசிட்டிவாகவும் பண்ணுவாங்க, நெகட்டிவாகவும் பண்ணுவாங்க. பாசிட்டிவாக பண்ணுறவங்களும் நம்ம கூட இருக்கணும், நெகட்டிவாக பண்ணுறவங்களும் நம்ம கூட இருக்கணும். என்னடா நெகட்டிவாக பண்ணுறவங்க கூட இருக்கணும்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? நெகட்டிவாக பண்ணும்போது அவன் சொல்லிட்டான், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி வரும். அது நம்ம எப்படியாவது அவன் சொன்னதை அப்படியே அவனை தோக்கடிக்கிற மாதிரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு 2 பீப்புள்ஸுமே நம்ம பக்கத்தை சுற்றி வச்சுக்கணும். நம்ம எவ்வளவு தான் அதிகமாக படிச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு நமக்கு வரக்கூடிய அந்த தடைகளை சமாளிப்பதற்கும் அதை முறியடிக்கிறதுக்கும் நமக்கு கல்விங்கிற ஒரு ஆயுதத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளோட நாலேஜ் மூலமாக அதை சரி பண்ணணும். 7th ஒன், பில்ட் எ ஸ்ட்ராங் சப்போர்ட் நெட்வொர்க். நம்ம ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கணும். வெற்றிங்கிறது தனியாக கிடைச்சாலும் நம்மளோட கோல் மற்றும் மற்ற நேர்மறையான விஷயங்கள் இதெல்லாமே இது பண்ணும்போது நிறைய நபர்கள் நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஸோ அவங்களையும் வச்சுக்கணும். ஒரே மாதிரி இப்போ நம்ம மைண்ட் செட் மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஏன் நம்மளோட நண்பர்களுக்கு கூட நம்ம மைண்ட் செட் மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் நம்மளோட லைஃப்பில் பக்கத்தில் வச்சுக்கணும். நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அவங்கள யூஸ் பண்ணிக்கணும். அவங்கள வழிகாட்டியாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளோட பலமும் அந்த நபர்கள் தான். ஸோ நம்மளோட பலத்தை நிறைவு செய்யக்கூடிய மற்றவங்களோட நம்ம என்ன பண்ணணும், ஒத்து போகணும். ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க்கு, ஊக்கம், ஆலோசனை இது எல்லாத்தையுமே நமக்கு வழங்கும். ஸோ நிறைய விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கு, நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நமக்கு சொல்லக்கூடிய அந்த நெட்வொர்க்கை நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும். அது ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கொலீக்ஸ், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆனால் நமக்கு பாசிட்டிவான நெட்வொர்க், மோட்டிவேட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி நெட்வொர்க் எப்போதுமே நம்ம பக்கத்தில் அவங்கள வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 8th ஒன், எம்ப்ரன்ஸ் ஃபெயிலியர் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். தோல்வியை தழுவி தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அதை வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி போகும்போது தோல்வி வரதான் செய்யும். ஸோ அதை நம்ம தவிர்க்க முடியாது. இப்போ நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோன்னா நிறைய தடைகள் வர ஆரம்பிக்கும், அதை தாண்டி தான் போகணும். இப்போ பஸ்லேயே போனால் கூட டிராஃபிக் ஜாம் ஆகும். ஸோ அங்கே வெயிட் பண்ணி தான் அடுத்த நம்ம போகக்கூடிய, நம்ம ட்ராவல் பண்ணும்போது வரக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸ் மாதிரி நம்ம சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நோக்கி போகும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வரும், நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். ஸோ அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே நம்மளோட நாலேஜ் மூலையும் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் அதை மாற்றி அமைக்க நம்ம கற்றுக்கணும். அப்படியே அந்த ஃபெயிலியர் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு வரணும். ஸோ அப்போ நம்ம அந்த ஃபெயிலியரை ஏற்றுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்மளோட மிஸ்டேக்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். நம்ம எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நல்லா மைன்யூட்டாக ஆராய்ந்து நம்மளோட அணுகுமுறையை சரி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஸோ அதை நம்ம சரி பண்ணணும். நம்மளோட ஃபெயிலியரை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம
நம்ம லேர்ன் பண்ணிக்கக்கூடிய அந்த திறன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வெற்றி இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை மட்டும் பார்க்கக்கூடாது. ஸோ அவங்களோட ஃபெயிலியர் லைஃப்பையும் பார்க்கணும். எந்த இடத்துல அவங்க ஃபெயிலியர் ஆனாங்க, ஸோ எதனால் ஃபெயிலியர் ஆனாங்க அப்படிங்கிறத யோசிக்கணும். எப்படி சக்ஸஸ் ஆனாங்க அப்படிங்கிறது யோசிக்கிறத விட அவங்க ஏன் ஃபெயிலியர் ஆனாங்க அதாவது சக்ஸஸ்ஃபுல் பர்சனோட ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஃபெயிலியரான பர்சனோட ஹிஸ்ட்ரியும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஏன் ஃபெயிலியர் ஆனாங்கங்கிறத படிக்கும்போது நம்ம அந்த மிஸ்டேக்கை செய்யாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட ஃபெயிலியரை வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும். நம்மளோட சக்ஸஸ் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம தோல்வியை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் கூட எவ்வளோ டைம் பல்ப் கண்டுபிடிச்சார். ஆனால் அவர் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா நிறைய டைம் வரும். ஸோ ஆனால் அவர் ஃபைனலாக என்ன பண்ணார், நமக்கு பல்ப் அப்படிங்கிற ஒன்றை வந்து கண்டுபிடிச்சி நிரூபித்து காமிச்சார். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னாக்கா ஃபெயிலியர்ஸ் நிறையா வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அதை சரி பண்ணி திரும்ப திரும்ப அதை முயற்சி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும். நான் நிறைய டைம் பண்ணேன், எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் இனிமேல் நெக்ஸ்ட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு தூக்கி போடக்கூடாது. நம்மளோட மிஸ்டேக்ஸை சரி பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றக்கூடிய ஒரு திறமையை வந்து நம்ம வளர்த்துக்கணும். நெக்ஸ்ட் 9th ஒன், ப்ராக்டிஸ் பர்சவன்ஸ், அதாவது விடாமுயற்சி பயிற்சி அப்படிம்பாங்க. இப்போது நமக்கு சக்ஸஸ்ங்கிறது ஒரே நைட்டில் வந்துடாது. ஸோ இன்றைக்கி நைட்டு நம்ம கனவு கண்டுட்டு படுத்தோம் அப்படின்னா நாளைக்கு சக்ஸஸ் வந்துடாது. இப்போ ஃபிலிம்லாம் வரும்ல, ரஜினிகாந்த் பாடுவார்ல வெற்றி நிச்சயம்னு, அது ஒரே நாளில் அந்த சக்ஸஸ் வந்துடாது. ரொம்ப நாள் கஷ்டப்படணும். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அந்த சக்ஸஸ் நமக்கு வரும். இப்போது அதுக்கு என்ன பண்ணணும், அந்த சக்ஸஸ் வரணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய திறனும் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு வரக்கூடிய அந்த தடைகள் நிறையா வரும். அதை நம்ம எவ்வளோ தான் அந்த தடைகளை கடந்து வரணும் அப்படின்னு நினச்சாலும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது கடக்கிறதே முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், உறுதியாக இருக்கணும். நம்மளோட கவனத்தை வந்து தக்க வச்சுக்கணும். மேலும் மேலும் நம்மளோட முன்னோக்கி போகணும். விடாமுயற்சியோட நம்மளோட சவாலை வந்து வென்று நம்மளோட கோலை வந்து அடையணும். ஸோ நம்ம அதை அடையிறதுக்கு எவ்வளோ தடை கற்கள் வந்தாலும் அந்த தடை கற்களை எல்லாம் நம்ம படிக்கற்களாக மாற்றக்கூடிய ஒரு சக்தியை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு அதை நம்ம செஞ்சு காமிக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், செலிப்ரேட் மைல்ஸ்டோன் அண்ட் ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். மைல்ஸ்டோனை கொண்டாடுற மற்றும் நன்றியுணர்வை நம்ம பயிற்சி செஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஒரு ஃபைனலாக நம்மளோட கோலை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுற வழியில் நிறைய மைல் கற்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த கற்களையெல்லாம் நம்ம வந்து கொண்டாடணும். நம்மளோட முன்னேற்றத்தை வந்து நம்ம அங்கீகரிக்கணும். நம்ம எடுத்த முயற்சியை அங்கீகரித்து நம்ம பெற்ற வாய்ப்புகள் வளம் எல்லாத்துக்குமே நம்ம நன்றி தெரிவிக்கணும். சாதனைகளை கொண்டாடுவதும் நன்றியறிதலை பயிற்சி செய்கிறதையும் ஊக்கத்தை தூண்டக்கூடிய மற்றும் நேர்மறையான மனநிலையை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம அந்த வெற்றிக்கான பாதை வந்து சவாலானதாக இருக்கலாம். ஆனால் அந்த சவாலை வந்து நம்ம சமாளித்து நம்மளோட கோலை அடையணும். நம்ம லட்சியத்தோட இலக்கை அடையணும் அப்படின்னா 1 மடங்கு திறமை இருக்கணும், 2 மடங்கு தேடல் இருக்கணும், 3 மடங்கு பொறுமை இருக்கணும். இந்த விகிதத்தில் தான் 1:2:3 அப்படிங்கிற அந்த ரேஷியோவில் நம்ம தயார்படுத்திட்டால் மட்டும்தான் நம்மளோட லட்சியத்தோட இலக்கை வந்து நம்ம அடைய முடியும். நம்ம எவ்வளோ தான் ஃபெயிலியர் வந்தாலும் அதையெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி காமிக்கணும். ஒரு மனுஷன் விழாமலே வாழ்ந்தான் அப்படின்னு சொல்கிறது பெருமை கிடையாது. விழுந்த போதெல்லாம் எழுந்தான் அப்படிங்கிறது தான் பெருமை. ஸோ அந்த பெருமை எல்லாருக்குமே கிடைக்கணும்.